3 வீடு தாங்க அவைலபிள் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே 3 பிஹெச்கே அவைலபிள் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் 3 பிஹெச்கே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருங்க. அப்கமிங் மெட்ரோலாம் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் மெட்ரோ ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மெட்ரோலேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இன்டீரியர், ஃபால் சீலிங், கார் பார்க்கிங், இபி, ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு. வெல்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நன்மங்கலம் வந்திருக்கோம். நன்மங்கலமில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான 3 பிஹெச்கேஸ், அதுவும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 யூனிட் தான் அவைலபிள் இருக்குது. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இல்லை நீங்களே பட்ஜெட்டில் ஒரு 3 பிஹெச்கே வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்மளை இன்றைக்கி யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சுபாஷினி ஃப்ளாட்ஸை நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஸோ உங்களுக்கு மேடவாக்கம் சரௌண்டிங்லேயும் மடிப்பாக்கம் சரௌண்டிங்லையும் நியர்பைலேயே இருக்க நன்மங்கலம் லொக்கேஷனில் தான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். ஸோ மெயின் ரோட்லேருந்து நியர்பைலேயே வருது. உங்களுக்கு ஜேஜே பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸில் இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஜேஜே பார்க் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோன் லொக்கேஷன் தான். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு. அங்கேருந்து மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, போர் வாட்டர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ வாங்க நம்ம வீடை போய் பார்த்துடலாம். ஸோ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேவர் பிளாக்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வாங்கலை, ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு இது ஒரு ஃப்ரண்டேஜ், ஒரு பெரிய ஃப்ரண்டேஜ் கேட்டு கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் இது டெட் அண்ட் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு இதுக்கு அடுத்து வேறு வேக்கன்ட் பிளாட்டு தான். ஸோ இங்கே இது தனியாக ஒரு ரோடே உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு ஏரியா மாதிரி வந்துருச்சு. ஸோ என்ட்ராய் உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு பெரிய என்ட்ரி, அப் அண்ட் டவுன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு கார் பார்க்கிங் எல்லாமே கரெக்டாக, கார் பார்க்கிங் எல்லாமே மார்க் பண்ணிட்டாங்க. ரன்வே ஃப்ரீயாக இருக்குது, லிஃப்ட் கொடுத்துருக்காங்க, சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆட்டோமேட்டிக் வாட்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. போர் இருக்குது, செப்டி டேங்க் இருக்குது, ப்ளஸ் போருக்கான மோட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக செட் பேக்கில் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஷெட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 போர் இருக்குங்க. ஸோ அங்கே ஒரு மோட்டர் பார்த்தீங்க, இங்கே ஒரு மோட்டர், ஸோ 2 போர் இருக்குது. ஸோ அண்ட் இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஃபேஸ் இபி லைன் தான் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ஃபேஸ் இபி லைன் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 3 வீடு தாங்க அவைலபிள் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே 3 பிஹெச்கே அவைலபிள் இருக்குது. ரோட் சைட் ஃபேஸிங்கில் எல்லோரும் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, இதில் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரெயில் வந்து எஸ்எஸ்ல போட்டிருக்காங்க, ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டில் போயிருக்காங்க. ஸோ ஸ்டேர்கேஸ் ஏறி மேலே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் 6 வீடு உங்களுக்கு. ஸோ இந்த சைடில் உங்களுக்கு ஒரு 4 வீடு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லிஃப்ட் வந்துடுது. லிஃப்ட்லேயும் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க, வராண்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பின்னாடியும் நல்லாவே லென்த்தாக போகுது, ப்ளஸ் இங்கேயுமே ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ஒரு சவுத் ஃபேஸிங் வீடு அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் இதிலே செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு அவைலபிள் இருக்குது. மொத்தம் 3 3 பிஹெச்கே இப்போ நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. இது ரோட் ஃபேஸிங் 3 பிஹெச்கே 949 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது இந்த 3 பிஹெச்கே. ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக வித் மாடுலர் ஃபால் சீலிங்கோட பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20x10. ஸோ டிவி யூனிட்டோட ப்ரொவிஷன் அங்கே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு 3 பிஹெச்கேங்க இது உங்களுக்கு. அரௌண்ட் 63.50 உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ்லேயே இந்த வீடு கிடச்சிரும். ஸோ ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ், இதுக்கு மேலே நீங்கள் எந்த ப்ரைஸுமே கொடுக்க தேவையில்ல. வித் இன்டீரியர்ஸோட வுட் ஒர்க் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வாங்கலாம், இது ரோட் சைடில் உங்களுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சஜஷபிளுங்க இந்த அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் ரோடு தான் போட்டிருக்காங்க பாருங்களேன். நம்ம அப்பார்ட்மெண்ட் வரதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் ரோடு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் 3 பிஹெச்கே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருங்க. மேலே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x10 உங்களுக்கு. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வுட் ஒர்க் ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் ஒர்க் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 11x10. ஸோ அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x6.6 கொடுத்துருக்காங்க, அரௌண்ட் 9x7 ஃபீட்டு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கீழேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் கவர் பண்ணிட்டாங்க. அவன் ப்ரொவிஷன், அதுக்கேற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லைட் இல்லை, ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x10 உங்களுக்கு. ப்ளஸ் இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, ஏசி ப்ரொவிஷன் இருக்குது. விண்டோஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிவிசியே போயிருக்காங்க, ப்ளஸ் கிரில்லோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வுட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ணாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ டோர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குங்க, டிசைன் டோர்ஸே போட்டிருக்காங்க. மெயினாக மாடுலர் ஃபால் சீலிங், இங்கே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க.
டாய்லெட்டுக்கு இன்னும் அதான் பாத் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே பண்ணல, எல்லாமே பேரியோர் பிராண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறதா பில்டர் சைடில் அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம்ங்க. இதுவும் உங்களுக்கு 11/10ங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு 11/10 வித் லாஃப்ட் அண்ட் கபோர்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 949 ஸ்கொயர் ஃபீட்டில் டோர்ஸ் எல்லாமே நல்லாவே டிசைன் டோர்ஸாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ 3 ஃபேஸ் EB லைன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் ஃபால் சீலிங். ஸோ ஒரு வீடு பார்க்குறீங்க 3 BHK, அதுவும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் ஃபால் சீலிங்கு வித் வுட் ஒர்க்கு, அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு அரௌண்ட் 64க்குள்ளேயே முடிஞ்சுது. 6350 வருது உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு. ஸோ மறக்காமல் இந்த வீடை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக வாங்க அப்படியே ஆப்போசிட் இருக்க வீடு பார்த்துடலாம். ஒரு நார்த்து ஒரு சவுத்து. ஸோ இதுக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நல்லா டீக்குட் டோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் இல்லாமல் இந்த டோருக்கும் இந்த டோருக்கும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்கான ஏரியாவும் உங்களுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 999 ஸ்கொயர் ஃபீட், உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கம்மி. ஸோ 999 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க இந்த 3 BHKவும் ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடை பாருங்கள். ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20/10 ஃபீட் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லைட் ஃபிட்டிங்ஸ் வந்து தான் ஒன்றும் பெண்டிங் இருக்குது, அதையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9/9க்கு 7 ஃபீட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. கீழேயும் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரொவிஷனே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு விண்டோ ப்ளஸ் சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இங்கே ஹால்லேயே உங்களுக்கு ஒரு பால்கனி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது ரோட் சைடு, இது ரியர் சைடு. ஸோ இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அது எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக பால்கனிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரில் போட்டே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பால்கனி டோர்ஸுமே நார்மல் டோர்ஸ் இல்லாமல் நல்லா ப்ரீமியமான டோர்ஸாகவே போயிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/10 வித் அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. லேஃப்ட் எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு காமன் டாய்லெட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11/10. ஸோ வுட் ஒர்க்ஸ் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் ஒர்க் பண்ணியிருக்கு. விண்டோஸ் எல்லாமே UPVC விண்டோஸ். ப்ளஸ் இந்த ரூமில் உங்களுக்கு ஒரு பால்கனியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு பால்கனியும் இருக்குது. அடுத்ததான் இன்னொரு பெட்ரூமை பார்த்துடலாம். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10/11ங்க. இதுவும் உங்களுக்கு லேஃப்ட் அண்ட் கபோர்ட்ஸ். இங்கே இருக்குது கபோர்டு. ஸோ கபோர்டு ரூம் சைஸை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹேண்டில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணால் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டலாம். ஸோ இங்கே ஒரு லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே லேஃப்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா மேலே தெரிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எந்த வித ப்ரோக்கரேஜுமே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீட்டோடைய பில்டர்ஸ் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 lakhsங்க. 66 lakhsலேயே உங்களுக்கு இன்டீரியர், ஃபால் சீலிங், கார் பார்க்கிங், EB, ரிஜிஸ்ட்ரேஷன், GST எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 66 lakhsக்கு ஒரு 3 BHK எங்கேயாவது கிடைக்குமா? ஸோ கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில், அதுவும் அப்கமிங் மெட்ரோலாம் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் மெட்ரோ ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மெட்ரோலேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸில் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 minutesல மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ அவ்வளோ நியர்பையில் இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 lakhsலேயே இருக்குது. ப்ளஸ் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு 63 lakhs.5K இருக்குது உங்களுக்கு. ஸோ ரெடி டு ஆக்குப்பையில் இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு SJ கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்கமிங் சைட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே 3 BHKs இருக்கும். பட் இதில் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோரில் 2 BHKவே இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதர் தன் தட் உங்களுக்கு நியர்பைலேயே உங்களுக்கு 2 and 3 BHKs பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வெறும் 3 BHK மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லைங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 BHKs 3 BHKs எல்லாமே இருக்குது. ப்ரைவேட் டெரஸோட இருக்க அப்பார்ட்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குது. ஸோ மறக்காமல் மேலே தெரியுறது நம்பரை காண்டாக்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் நியர்பைலேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். யாருக்கும் எந்த வித ப்ரோக்கரேஜும் தர தேவையில்லை. ஸோ இதுலேயே உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது, வில்லாஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி சைட் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சிவதன் ஆர்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வீடியோஸ் போடல. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்க சரௌண்டிங் லொக்கேஷன்லேயே உங்களுக்கு 57 லேக்ஸ் ப்ளஸ் 60 லேக்ஸ் 65 லேக்ஸ் 70 லேக்ஸ் ப்ளஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு 1.3 க்ரோஸ் 1.4 க்ரோஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ மேலே தெரியிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கனாலே எல்லா ப்ராப்பர்ட்டிக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். 2 BHKs இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 65 லேக்ஸ்க்கே உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு தான், மொத்தமாகவே 3 வீடு தான் இருக்கும். ஸோ அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணிவிடுவாங்க. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறதில்ல, நியர்பையில் இருக்க எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரே பில்டர்த்தோடைய ப்ராப்பர்ட்டி தாங்க. யாருக்கும் எந்த வித ப்ரோக்கரேஜும் தர தேவையில்ல. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக வந்து சைட் டு சிட் பண்ணுங்கள். மேலே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா ப்ராப்பர்ட்டியை கற்றின டீட்டெயில்ஸும் இதில் ரெடி டு ஆக்குப்பையில் இருக்கிற சைட்ஸும் இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க சைட்ஸும் இருக்குது. ஸோ செலக்டிவாக உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு செலக்டிவாக தேடி எடுத்துகிட்டு வந்து தரேன். ஸோ சிவதன் ஆர்க்கிடெக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே கமெண்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணாங்களா இல்லையான்ற டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் இது இல்லாமல் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணுன்றதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.